உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். 81087950. அது என்ன நம்பர், கொஞ்சம் மறுபடியும் சொல்லு. இல்ல மோனையா, சும்மாதா. அந்த நம்பர் எனக்கு மறுபடியும் சொல்லு, நான் கேட்கணும். நான் தான் சொல்லுங்கிறல்ல. இத சொல்றேன். 8108795068. உங்களுக்கு எப்படி தெரியும் மோனையா? இது யாரோட நம்பர்? ஒரு நாளைக்கு அவளுக்கு 10 ஃபோன் பண்ணுவேன். 10 ஃபோன், 10 மெசேஜஸ். அப்புறம் அதுக்கெல்லாம் அவ எனக்கு என்ன பதில் அனுப்பியிருக்கா பாத்தியா? இது துளசியோட நம்பர். இது நிஜமாவே என்னோட நம்பரா இருந்தா ஆபீஸ் ரெக்கார்ட்ல இந்த நம்பர் இருக்கணுமே. துளசி அக்கா நம்பரா? ஒரு வாட்டி மறுபடியும் அந்த நம்பரை சொல்லுங்க. 8108795068. இல்ல மோனையா, கடைசியில 76ன்னு இருக்கு. இதுதான் துளசியோட நம்பர் ராதா. இந்த நம்பரை என்னால எப்பவும் மறக்க முடியாது. அந்த நம்பருக்கு கால் பண்ணி பண்ணி தான் என்னோட பாதி வாழ்க்கை போச்சு. இந்த நம்பரை என் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என்னால மறக்க முடியாது. புரியுதா? இது துளசி அக்காவோட நம்பரா? நான் தான் சொல்றேன்ல. என்னாச்சு மோனையா? இந்த நம்பர் துளசி அக்காவோட நம்பர் மாதிரியே இருக்கு. சொல்ல போனா ரொம்பவே ஒத்து போகுது. முதல் தடவை நான் இந்த நம்பரை படிக்கிறத கேட்டப்போ இது துளசி அக்கா நம்பர்னு உங்களுக்கு தோணுச்சுல்ல? யாரா இருந்தாலும் முதல் தடவை இந்த நம்பரை பார்த்தாங்கன்னா இது துளசி அக்காவோட நம்பர் தானே அடிச்சு சொல்லுவாங்க. ஏன்னா பல தடவை நம்ம நம்பரோட கடைசி வரைக்கும் பார்க்க மாட்டோம். மோனையா, இந்த நம்பர் துளசி அக்கா நம்பர் மாதிரியே இருக்க ஒரு நம்பர், அவ்வளவுதான். ஆனா 2 நம்பர் வித்தியாசம் இருக்கு. இது நிச்சயமா இது எதிர்ச்சியா நடந்த விஷயம் இல்ல. நான் இப்போ உனக்கு ஒண்ணு காட்டுறேன். இது வரைக்கும் நான் யாருக்குமே இதை காட்டினதில்ல. மோனையா, எனக்கு துளசி அக்காவோட மெசேஜ் காமிக்கிறீங்களா? ராதா, உன்கிட்ட தான் இதெல்லாம் நீ தலையிட வேண்டான்னு சொன்னல. மோனையா, துளசி அக்காவோட மெசேஜ் நீங்க எனக்கு காட்டிதான் ஆகணும். இது குஷி மேல சத்தியம் சொல்லிட்டேன். சீக்கிரம் காட்டுங்க. உன் காரியத்தை சாதிக்க நல்ல வழியை கண்டுபிடிச்சிருக்க. என் பொண்ணு மேல சத்தியம் பண்ணி வேலையை வாங்கிக்கிறேன். முதல்ல காட்டுங்க. என்னோட போன் எங்க? உங்களுக்கு தானே தெரியணும். இந்தா கொடுங்க. மோனையா, இதுல நம்பரே தெரியலையே. இந்த நம்பரை காட்டுங்களேன். இது ஸ்கிரீன்ஷாட், அதாவது போட்டோ. இதுல நம்பர்லாம் தெரியாது. நான் போனை மாத்தினப்போ எல்லா மெசேஜஸும் டெலிட் ஆயிடுச்சு. அம்மா, இதுல வேற என்னெல்லாம் இருக்கு இந்த செடிகள்? நான் காட்டுறேன் இருங்க. இதோ இருக்குல்ல, போன் விழுந்துருச்சு. என்னாச்சு மோனையா? போன் உடைஞ்சிடுச்சா இல்ல யாராவது உடைச்சிட்டாங்களா? என்ன கேள்வி இது? இல்ல மோனையா, உங்க போன் அன்னைக்கு என்னால தானே உடைஞ்சது. அப்ப உங்களுக்கு போனை யார் கொண்டு வந்து கொடுத்தாங்க? இந்தா. தாமினிதான். அப்போ துளசி அக்கா இறந்ததுக்கு அப்புறம் உங்க போன் வேலை செய்யாம போச்சுல,
அப்ப யார் கொண்டு வந்து கொடுத்தது? துளசி இறந்து போனதுக்கு அப்புறமா எனக்கு தேவையான எல்லாத்தையும் தாமினி தான் கொண்டு வந்து கொடுப்பா. என்னாச்சு இப்ப எதுக்கு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? பதில் சொல்லு. ஏன்னா மோகனையா, நீங்க எது துளசி அக்காவோட நம்பர்னு நினைக்கிறீங்களோ அது அவங்களோட நம்பரே கிடையாது. என்ன பேசுற நீ? அப்ப இந்த மெசேஜஸ் துளசி அனுப்பலையா? ஆமா மோகனையா. தேங்க்யூ ராதா. அட்லீஸ்ட் இன்னைக்காவது நீ மோகனுக்கு புரிய வைக்கிறியே அந்த மெசேஜ் எல்லாத்தையும் நான் அவருக்கு அனுப்பலன்னு. இந்த மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு துளசி அக்கா அனுப்பல, வேற யாரோ தான் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக துளசி அக்கா நம்பர் மாதிரி ஒரு நம்பரை எடுத்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. நீங்களும் அந்த நம்பரை துளசி அக்காவோட நம்பர்னு நினைச்சு நம்பிட்டீங்க. யாரு எதுக்கு அப்படிலாம் பண்ணணும்? இந்த மாதிரி மெசேஜஸ் எனக்கு எதுக்காக அனுப்பணும் நீயே சொல்ல. ஒருத்தரால தான் இந்த மாதிரி பண்ண முடியும். உங்க போன் யாருக்கு சுலபமா கிடைக்குதோ அவங்களால. நீங்களும் துளசி அக்காவோ பிரிஞ்சா யாருக்கு லாபம் கிடைக்குமோ அவங்க தான். தாமினி அக்கா. இந்த ராதா என்ன பண்ணிட்டு இருக்கா? எதுக்கு இப்ப தேவையில்லாம மோகன் மனசை மாத்திரா? ஓ நோ. ஷிட். நூறு சதவீதம் இது தாமினி அக்கா தான். அவங்க ரகசியமா நம்ம பேசுறத ஒட்டு கேக்குறாங்க மோனையா. இப்ப சொல்லுங்க, என் வார்த்தைகளை நீங்க நம்புறீங்களா இல்லையா? வேற யார் இந்த மாதிரி பண்ணுவா? மோகனையா, மோகனையா, ஏன் அமைதியா இருக்கீங்க? ஏதாவது சொல்லுங்க. உங்களுக்கு தாமினி அக்கா மேல எவ்வளவு நம்பிக்கை இருக்குன்னு நான் இன்னைக்கு பாக்குறேன். என்ன உண்மை? எந்த மாதிரி உண்மை? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.